10ஆம் இடத்துக்கு ராகு வராரு. 10ஆம் இடத்துக்கு ராகு வர்றது அவ்வளோ சிறப்பு. அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர்றதும் சிறப்பு. அதே மாதிரி குரு பயிற்சியும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வராரு. இதுவும் சிறப்பு. இது எல்லாமே சேர்ந்து இந்த ராகு கேது பயிற்சியில் தொழில் விரிவாக்கம் செய்கிறது. அதே மாதிரி திருமணம் இது வரைக்கும் கைகூடாமல் இருக்கும், இப்போ திருமணம் கைகூடும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் நிறைய டைட் ஆயிடுவாங்க, பணமே கிடைக்காது. ஒரு தொழிலை நான் பாட்டுக்கு ரொம்ப விரிவாக்கம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதில் போய் பணம் தட்டுப்பாட்டில் மாட்டிக்குவாங்க. வீடு கட்டுறதுல வந்து சுணக்கமாயிருவாங்க. வீடு கட்டி முடிக்க முடியாது, பாதியில் நின்றுட்டு இருக்கோம். இது எல்லாமே இனிமேலுக்கு தீர்ந்துடும். இந்த ராகு கேது பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை 80% சூப்பராக இருக்குது. என்னன்னா இது வரைக்கும் ஒரு தொழிலை செய்யணும்னா அதுக்கு பணம் கிடைக்காது, ஒரு வீட்டை கட்டணும்னா அதுக்கு பணம் கிடைக்காது, அதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணால் அதுக்கு பணம் கிடைக்காது. இப்படி பணத்தட்டுப்பாடு இருந்த ரிஷபராசிக்கு இனிமேல் பணத்தட்டுப்பாடு வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, இந்த ராகு கேது பயிற்சியில் திடீர் நண்பர்கள் கிடைப்பார்கள், திடீர் வெளிநாட்டு பயணம் கிடைக்கும், வேற்று மதம், வேற்று இனம், வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், அவர்களால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும்.